தலைவர் வேட்பாளர் கார்பன் தேவிஷ்குமார் என்கிற சீனியர் சின்னத்தில் போட்டிருப்பார். இப்போ நான் புதுசா உள்ள போகிறேன். 2008 மண்டல செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் உள்ள விடவே இல்லை. இப்பதான் நான் புதுசா போகிறேன். எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நம்மளோட சங்கத்திலே நடக்கின்ற அவலங்களை என்னோட வாட்ஸ்அப் குழு, இண்டிபெண்டன்ட் குழுல நிறைய பேசியிருக்கிறேன். ஆனாலும் இங்க என்ன ஒரு முரண் இருக்கிறது என்பதை இப்போ செயற்குழு உறுப்பினர்கள் இந்த 2 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அமைதி காத்திருந்தார்கள். நிறைய பேர் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி கூட புதுசெல்லாம் பேசினாங்க. ஆனால் கடைசி நேரங்களில் இப்போ ஒரு 25 நாட்களாக இந்த செயற்குழு உறுப்பினரை பத்தி, செயற்குழு உறுப்பினர் நிர்வாகத்தினரை பத்தி நிறைய விஷயங்கள் தகவல் வெளிவருகிறது. அப்போ என்ன நடக்கிறது இந்த சங்கத்தில் என்கிற யோசனை தோன்றியது. அதை பத்தி விசாரித்து பார்க்கையில நம்மளோட சங்கத்துல ஒரு புரோட்டோகால் இருக்கு, இப்படிதான் செய்யணும்ன்ற ஒரு இது இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு செயலாளர் அறிக்கை, ஓரல் அறிக்கை, இது 2த்தையும் நிர்வாக குழுவில் காட்ட வேண்டும். அந்த நிர்வாக குழுவில் காட்டிய பின்பு அங்க ஒப்புதல் பெற்ற பிறகு அதை எடுத்து நம்ம செயற்குழுல காட்டணும். செயற்குழுல அந்த சில பேருக்கு அது செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகும். அதிக பெரும்பாலான மக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அதுக்கு வாக்கெடுப்பு இது ஓகேன்னு பாஸ் பண்ண சொன்னாங்கன்னா பாஸ் பண்ணி, திருத்தங்கள் இருந்தால் அதை திருத்தி அதை எடுத்து பொதுக்குழுக்கு வைப்பார்கள். இதுதான் புரோட்டோகால். பொதுக்குழு, ஏன்னா இந்த சங்கமே இந்த பொதுக்குழு உறுப்பினர்களால நமக்காக அமைக்கப்பட்டது. அப்படி இருக்கையிலே இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டும் என்றால் செயலாளர் மற்றும் பொருளாளர் எங்களுக்கு நண்பராக இருந்தாலும் அவரோட செயல் இந்த 2 ஆண்டுகளாலே தனித்தே அவர்கள் ஏறுகிறார்கள் என்பது பலரும் பேசியிருக்கிறார்கள், பல குழுக்களிலும் பேசியிருக்கிறார்கள். நாம சரி அவர் தானே பொறுப்பு இருக்காரு, அவருக்கு அதுக்கான பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவரோட செயல் கடைசியில எங்க வந்துச்சுன்னா ரொம்ப மோசமான ஒரு செயல். என்னன்னா செயற்குழு பொதுக்குழு ஒப்புதல் பெறாமலே அவங்க எப்படி ஐடி அக்சஸ் பண்ணாங்கன்றது தெரியல எனக்கு. நான் இப்பதான் உணர போறேன். ஆகையால இதை பத்தி நான் துரைபாபு அவர்களிடம், ஏன்னா அவர் 26 ஆண்டுகளாக நம்ம சங்கத்தை அனைத்து விஷயங்களும் வழி நடத்திருக்கிறார். அதாவது ஈஸியா இருக்கிறாரு, எத்தனை பதவி இருந்தாலும் எனக்கே தெரியல, எல்லா பதவியும் இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்த அவர்கிட்டயே இதை பத்தி கேட்கணும்னு இருந்தேன். அதை நான் கேட்டு அது ஒரு வீடியோவை எடுத்து கூட போடுறேன். ஆனால் என்னோட சந்தேகம் என்னன்னா, ஏன் புரோட்டோகால மீறுறாங்க, இதை யாருமே கேட்க முடியாதுன்ற நினைப்பா. இதுல காமெடி என்னன்னா, அவங்களோட குழு போன தடவை ஜெயிச்சவங்க 2ஆக உடைந்து பிரிந்து நிற்கிறார்கள். பரவாயில்ல, அப்போ இவரோட செயல் சரியில்லைன்னா 2ஆ உடைஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளவு நாள் கேட்காம ஏன் இதை கேட்கிறாங்க, இப்பதான் அதை கேட்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கேள்விகள் வருகிறது. ஆக நண்பர்களே, சற்று நம்ம அனைவரும் சிந்திக்க வேண்டும். இப்பவும் நம்ம எல்லாரும் மௌனம் காத்து அவர்கள் செய்கின்ற அந்த வேடிக்கை, அவர்கள் செய்கின்ற அந்த செயல்களை பார்த்து வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது என்பது என்னோட கருத்து. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பொதுக்குழு முடிந்த பிறகு, அப்புறம் பொதுக்குழு நடத்த தேவையில்லை, பொதுக்குழு முடிந்த பிறகுதான் இதை எடுத்துன்னு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவ்வளவு அர்ஜென்டா ரிஜிஸ்டர் பண்ணனா நானும் இதை செய்தேன், நானும் இதை செய்து காட்டினேன் என்று மாறுதட்டி கொள்வதற்காக இந்த நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள் என்று தான் நம்ம சொல்றோம். ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னா, நிர்வாகிகள் அப்படின்னு நான் சொன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். மற்ற யாருக்குமே ஒண்ணும் தெரியல, தலைவருக்கு ஒண்ணுமே தெரியல. பிஆர்ஓக்கு தெரிஞ்சாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு அமைதி காத்தார் போல இருக்கிறது. ஏன்னா அவர் மரியாதை கொடுக்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்விபிங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே பாதி பேருக்கு தெரியல, பாதி பேர் தெரிஞ்சிருந்தாலும் அமெரிக்கா இருக்கிறார்கள். செயற்குழு உறுப்பினர்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுல ஒரு 4-5 பேருக்கு தான் தெரியுது. அவங்க தான் வெளியில கத்தி பேசுகிறார்கள். அந்த கத்தி கூப்பாட்டு நபர்களை மற்றவங்க பார்வையில தவறாகத்தான் தெரிகிறது. ஆனால் அவர் நியாயமாக தான் பேசுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதையால நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. செயற்குழுக்கு வராமல், செயற்குழு தேவையில்லையே, அந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் புதிதாக வருவதற்கு இது ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. நானும் பலரிடம் கேட்டேன். அட்வொகேட் இதை பத்தி விசாரிச்சேன், ஆடிட்டர்கிட்ட விசாரிச்சேன். அந்த மாதிரி செய்யக்கூடாது, என்ன பண்ணிருந்தாலும் அதை மாற்றி அமைக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அதை மாற்றி அமைச்சு செப்டம்பர்ல கூட நீங்க பண்ணிக்கலான்னு. ஆனால் என்னோட பார்வையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், செயற்குழு நடக்கின்ற காலகட்டத்தில் விஷயம் தெரியாமல் நண்பர்கள் கூச்சலிட்டு அங்கே ஏதாவது கலவரம் நடக்குமானால் அதுக்கு முழு பொறுப்பு இப்போது இருக்கக்கூடிய செயலாளர் மற்றும் பொருளாதார ஏற்கனவே